மேடம் மேடம் வாங்க. உங்களுக்கு அதுவே இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு சார். நீங்க வரதுக்கு லேட் ஆயிட்டதுனால சார் கிளம்பிட்டாரு. உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு, நீங்க வெயிட் பண்ணுங்க. பேசணுமா? எனக்கு வேலை இருக்கு மேடம். நீங்க சொன்னதுனால தானே வந்தேன். என்ன மேடம் நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க? அந்த ரகுவை கூப்பிட்டு வச்சு விசாரணை பண்ணி 4 தட்டி கொடுத்துறீங்கன்னா தானே அவன் மிரண்டு போய் ஓட போறான். அதை விட்டுட்டு என்ன கூப்பிட்டு வச்சு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஏய், என்ன தட்டணுமாமல? தட்டணும், யார தட்டணும், எங்க தட்டணும், எப்படி தட்டணும், எங்களுக்கு நீ சொல்லி தரியா? மூடிக்கிட்டீங்க வந்து உட்காருடா. இல்லன்னு வச்சுக்கோ டவுசரோட உட்கார வச்சிரும் பாத்துக்கோ. மேடம், நான் ஒரு பிசினஸ் மேன், மரியாதையா பேசுங்க. நீங்க கூப்பிட்டீங்கன்ற ஒரு காரணத்துக்காக தான் வந்தேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, நான் வந்திருக்கவே மாட்டேன். ஆமா, நான் கிளம்புறேன். மேடம், கையை விடுங்க மேடம். ஏய், இப்படி வாடா. என்ன மேடம் இதெல்லாம் புடிச்சு இழுத்துட்டு தள்ளுறீங்க? இப்படிதான் வர சொல்லிட்டு இந்த மாதிரி இன்டீசெண்டா பிஹேவ் பண்ணுவீங்களா? யாருன்னு தெரியுமா? எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியுமா? உங்களை மாதிரி லோ கிளாஸ் நினைச்சீங்களா? உன்னோட ஹை கிளாஸ் புத்தி எல்லாம் தெரியும். உன் மேலயும் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. ஆமா, நீ அதை சொல்லி கூப்பிட்டா வந்திருப்பியா? எங்கேயாச்சும் போய் தலைமறைவா இருப்ப. அதனாலதான் உன்னை இங்க நேக்கா கூப்பிட்டு மூடிக்கிட்டு போய் அங்கே உட்காரு, டேபிள் கிடக்கு பாரு. இல்லன்னு வச்சுக்கோ தரையில உட்கார வச்சிருவோம் பாத்துக்கோ. போ, சார் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணி தான் ஆகணும். யார் மேல கம்ப்ளைண்டா? யார் மேல யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தா? எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? நேத்து போயிட்டு பிள்ளைய கடத்து வந்து மிரட்டினல 2 பேரை, அவங்க தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அதுக்கு ஆதாரம் இருக்கா? இல்ல ஆதாரம் இருக்கான்னு கேக்குறேன். டேய், நீ இவ்வளவு தெளிவா பிளான் பண்ணி பேசும்போது ஏண்டா ஆதாரம் எல்லாமே உன்னை கூப்பிட்டு ஸ்டேஷன்ல உன் சட்டையை பிடிச்சி இழுத்தீங்க உட்காருன்னு சொல்லுவேன். முட்டியெல்லாம் தட்டிடும் பாத்துக்கோ. போயிட்டு உட்கார. வந்துட்டான் காலையிலேயே பிரச்சனை பண்றதுக்கு. நீ மட்டும்தான் எனக்கு வேலை நினைச்சியா? 1008 கேஸ் இருக்கு, அதுல நீ ஒண்ணு. உனக்கு வேலை வையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. ஆதாரம் எல்லாம் இருக்கு. உன்னுடைய வக்கீலுக்கு வேணா போன பண்ணி வர சொல்லி, அதுக்குள்ள சாரம் வந்துருவாரு. மூடிக்கிட்டீங்கன்னே உட்காரு. இங்க இருந்து தப்பிச்சுட்டு போகணும்னு நினைக்காத, புரிஞ்சுதா? இப்படி என்ன ஏமாத்தி வர வச்சிட்டீங்களே. நீ மட்டும் ஏமாத்தி கேஸ் கொடுக்கலாமாடா? இங்க பாரு, சார் வர வரைக்கும் மூடிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கணும், புரிஞ்சுதா? வாய திறந்த. நான் மத்த போலீஸ் மாதிரிலாம் இல்ல, ஏற்கனவே அடி வாங்கின அனுபவம் இருக்குல்ல. மேம், எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டாக்டர் வருவாங்கன்னு சொன்னாங்க, நீங்க வந்திருக்கீங்க. நீங்க எனக்கு ஸ்கேன் பாப்பீங்க? ஐயோ, இல்ல மேம் தான் பாப்பாங்க. நான் அவங்க சொல்ற ரிப்போர்ட்டை இந்த டாக்குமெண்ட்ல ஃபைல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டமேட்டிக்கா உங்களுக்கு ரிப்போர்ட், ஸ்கேன் ரிப்போர்ட் கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இது பண்ணுவோம். அவங்க சொல்ல நாங்க நோட் பண்ணிக்கிட்டு அதை சிஸ்டமேட்டிக்கா அப்டேட் பண்ணுவோம் மேம். அதனால நான் வந்திருக்கேன். ஓ, சரி. அவர் வந்துட்டாரா? யாரு மேம்? ரகு தான். அவங்க வந்துட்டாங்களா? இல்ல மேம், சார் இன்னும் வரல மேம். சரி, ஓகே. யாரு ஸ்கேன் எடுப்பாங்க? ரேஷ்மாக்காவா? இல்ல ஜெனிஃபர் மேம் தான். அவங்க ஒரு எமர்ஜென்சி கேஸ்ன்றதுனால இங்கே வெயிட் பண்ணாங்க. அந்த நேரத்துல நீங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு நான் சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண, ஆதி சார் கிட்ட. அப்ப ஆதி சார் கிட்ட தான் அவங்க டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ ஒரு ஸ்கேன் தானே, நானே எடுத்து கொடுத்துட்டு போறேன், அவங்க வெயிட் பண்ண வேண்டாம்னு சொல்லி வந்தாங்க. ஓ, அப்படியா? ஓகே. உங்களுக்கு நைட் ஷிஃப்டா? ஆமா மேம், அவங்களுக்கு நைட் ஷிஃப்ட் தான். அவங்களுக்கு ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல? ஆமா, கார்த்தி. அவருக்கு வந்து அடிபட்டுச்சு. அச்சச்சோ, அடிபட்டுச்சா? எப்படி? தெரியல மேம், கால் மட்டும் சின்னதா ஃபிராக்சர் ஆயிருக்கு. அதனால சார் கண்டி இருந்தாங்க. இப்பதான் கேப் வந்துச்சு. சார் அவங்க ஃப்ரெண்டு இப்பதான் போயிருக்காங்க. மேம், நீங்க வந்திருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கேன் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிருக்காங்க மேம். மேம் இப்ப கிளம்பிடுவாங்க. ஓ, சரி, ஓகே மேம், நான் போயிட்டு மேம கூட்டிட்டு வரேன். என்ன அப்பவே கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனா இன்னும் வீட்டுக்கு போலியா நீ? நான் தான் சரின்னு ஏதோ தலையெழுத்தேன்னு உட்காந்துட்டு இருக்கேன். அந்த படுபாவி பையன் வரலன்னு சொல்லிட்டு நீ ஏன்டி வெயிட் பண்ணிட்டு இருக்க? போ. இல்ல, நான் வெளியே போகும்போது ரகு சாரோட வைஃப் பார்த்தேன். அப்ப அவங்க கிட்ட கேட்டதுக்கு சிஸ்டர் சொன்னாங்க ஸ்கேனிங்காக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஜூனியர் எப்படியும் வரதுக்கு 1 o'clock ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு பர்மிஷன் கேட்டிருக்காங்களாம். சோ அதான் ஸ்கேனிங் ஒருத்தர் தானே இருக்காங்க, அவங்கள மட்டும் முடிச்சுட்டு போலாமேட்டு வந்தேன். ஓ, அப்படியா? சரி. உன் ஹஸ்பண்ட்? அவன் போயிட்டான். சரி, ஓகே மேம். உள்ள வாங்க மேம். ஸ்கேனிங் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு மேம். சரி, ஓகே, நீங்க போங்க, நான் வரேன். ஓகே மேம். ஆதி, உங்ககிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும். என்னடி என்கிட்ட போய் தங்கி கேட்டுட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லி, அதெல்லாம் முடிச்சுக்கலாம். ஏதாச்சும் பினான்சியலா ஏதாச்சும் தேவைப்படுதா? காசு எதனா வேணுமா சொல்லு. அதெல்லாம் எதுவும் இல்ல. தயங்காதடி, என்கிட்ட கேக்குறதுக்கு. வேணுமா சொல்லு, அதெல்லாம் பிரச்சனை இல்ல, என்கிட்ட இருக்கு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல. வேணும்னா நான் உங்ககிட்ட கேட்க போறேன். அதுல என்ன இருக்கு? அது இல்ல ஆதி, என்னுடைய என்ன இல்லடா, என்னுடைய கேஸ் விஷயத்துல உன்னுடைய மாமா ஒருத்தர் ஹெல்ப் பண்ணார்ல, அவர் தானே ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வேலை வாங்கி கொடுத்தாரு கார்த்திக்கு. அந்த கேஸ் ஒண்ணு அணு விஷயத்துல ரிஜிஸ்டர் ஆயிருந்துச்சுல்ல, அவருக்கு வேலை கிடைக்காம. ஆமா, அதான்டா, இவர் மேல எந்த தப்புமே இல்ல. எப்படியாச்சும் அந்த வேலையை மட்டும் அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா? உன் மாமா கிட்ட பேசி பார்க்க முடியுமா எனக்காண்டி? ப்ளீஸ் ஆதி. அந்த மண்டையன் கிட்ட எவனாச்சும் பேச முடியுமாடி? அவனே உடலுடன் கத்திக்கிட்டு இருப்பான். முடிஞ்ச அளவுக்கு நானே அவனை அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீ வேற அவன் கிட்ட போய் கேட்க சொல்ற. சரி, ஓகே, நான் பேசி பாக்குறேன் அவர்கிட்ட. சரி, ஓகே ஆதி, அதனாலதான் கேட்கலான்ட்டு வந்தேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீக்லயே பிளான் பண்ணி கூட. அது எப்படி ஒரு வாரத்துல அரேஞ்ச் பண்ண முடியும்? என்ன விளையாடிக்கிட்டு இருக்கியா? இல்லடா, அவர் காசு எதுவுமே வாங்கவே இல்ல. அவர் மேல வீணா பழி போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாம அவர்கிட்ட அந்த
மாதிரி எந்த ஹாபிட்டும் இல்ல. நானும் கேட்டு பார்த்துட்டேன், காசு எதனா வாங்கினியான்ட்டு. நான் வாங்கவே இல்ல, சும்மானாவே என்ன பார்த்து அப்படி பழி போட்டுருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. ப்ளீஸ் ஆதி எப்படியாச்சும். அது கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்தாண்டி எப்படியாச்சும் வாபஸ் வாங்கணும். அதுக்கு சரி ஓகே, ரகுவோட மாமா தான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததா சொன்னாங்க. நாம ஏதாச்சும் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ரகு வரட்டும், பேசி பார்க்கலாம். பேசிட்டு அதுக்கப்புறமா வேணா என் மாமா கிட்ட பேசி பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. இந்த வீக்குள்ள எனக்கு எப்படியாச்சும் சொல்லு. ஏன் இந்த வீக்குள்ள சொல்லிட்டு அப்புறம் மேடம் என்ன பண்ண போறீங்களா? எங்க போறீங்க? அப்ப அப்லோட் போடுறது கன்ஃபார்ம் அடி? என்ன கன்ஃபார்ம் போறியா அப்போ? சரி எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். ஏய் என்னடா? மரியாதையா சொல்லிட்டு போ. அது எனக்கு தெரியல என்ன முடிவு எடுக்க போறேன்னு சொல்லிட்டு. எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். போய் தோல, கண்ணு முன்னாடி நிக்காத. அப்படியே பேருடி, கண் முன்னாடி வந்துடாத. சரி சரி ஓகே, வரமாட்டேன். எப்படியாச்சும் அந்த வேலையை மட்டும் ரெடி பண்ணிடு. பண்ணுவாங்க இரு. டேய் பண்றேன் போடி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். என்னதான் முடிவுல இருக்காலோ தெரியல, ஒன்னும் புரியவும் மாட்டேங்குது. என்னமோ நல்லது நடந்தா சரிதான். எல்லாமே ரெடி பண்ணியாச்சா சிஸ்டர்? எஸ் மேம், எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். கார்த்திக் ஏதோ அடிபட்டுச்சுன்னு சிஸ்டர் சொல்லிட்டு இருந்தாங்க. என்னாச்சு? ஏதாச்சும் கீழே விழுந்துட்டாங்களா வண்டியில இருந்து? என்ன பிரச்சனை? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. ஏணிப்படியில் ஏறி இருக்காரு, கால் ஸ்லிப்பாகி கீழே விழுந்துட்டாரு. சின்ன வலிதான், அது பிரச்சனை இல்லை. அது சரி பண்ணியாச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி போயாச்சு. 2 நாள் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். நீங்க எதுவும் பதட்டப்படாதீங்க சிஸ்டர். இந்த மாதிரி தான் எல்லா டீட்டெயில்ஸும் எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? இல்ல மேம், உங்களை பத்தி தெரியுமேன்னு தான் சொன்னேன். ஐயோ நானா தான் கேட்டேன், அவங்க கிட்ட கோவப்படாதீங்க. இல்ல அனு, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் யார்கிட்டயும் சொல்லக்கூடாது, அதனாலதான். சரிங்களா? நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க. சரி ஸ்கேன் பார்க்கலாமா? பார்க்கலாம். சிஸ்டர் நோட் பண்ணிக்கோங்க. எஸ் மேம். The real-time remote sonography of curved uterus was performed. Okay? Yeah ma'am. There is single gestation. Uterus பத்தி நோட் பண்ணிக்கோங்க. Yes ma'am. Curved uterus is seen. Okay ma'am. Dual reaction given. Yoxa is seen. Single fetus is seen. CRL measured 2.3 cm. Corresponding to 9 weeks to 0 days. Okay. Okay ma'am. Cardiac activity is seen. Fetal heart rate வந்து 181 ppm. Okay ma'am. Internal OS closed. Cervix length is normal. Both ovaries are normal in ecotexture. Okay. Impression note பண்ணிக்கோங்க. Okay ma'am. Single live uterine gestation of 9 weeks 0 days. Okay ma'am. அனு இங்க பாருங்க, அந்த 2 டாட் தெரியுது இல்லையா? அதுதான் உங்க பேபி. பாருங்க, முதுகு தண்டு வடம், அதாவது வந்து கழுத்துல ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். இந்த என்டி ஸ்கேன்ல அதுதான் நோட் பண்ணுவோம் நாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நரம்பு மூலமா மூளைக்கு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கா, அப்நார்மலா எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுவோம். மூக்கு தெரியுது பாருங்க, இப்பவுமே இந்த இதுல வந்து இதுதான் நோட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. இந்த வீடியோ எனக்கு கொடுப்பீங்களா? ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் படி இந்த ஸ்கேன் வேணா உங்களுக்கு தருவோம், பட் ஆனால் வீடியோஸ்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். சாரி. சரி ஓகே, சாரி. பேபி ரொம்பவே நார்மலா இருக்காங்க, பட் ஆனால் நீங்க தான் ரொம்ப வீக்கா இருக்கீங்க. இந்த ரிப்போர்ட் வந்து ரேஷ்மா மேம் கிட்ட காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். சரிங்களா? ஓகே, ஸ்கேனிங்லாம் முடிஞ்சிட்டு. சரி. என்னப்பா ஸ்கேன் எடுத்தாச்சா? எல்லாம் ஓகே தானே? எல்லாமே ஓகேவா தான் இருக்கு, நார்மல் தான். பட் இருந்தாலும் டபுள் மார்க்கர் டெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்பா? அது நார்மல் வெரிஃபிகேஷன் தானே, குழந்தை அப்நார்மலா பிறக்குதா என்னன்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு. அதனால அது எதுவும் பதட்டப்பட வேண்டாம். அவங்க கிட்ட சொல்லல, நீ ரகு சார் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடு. ஓகேவா? நான் எல்லாமே ஸ்கேன் ரிப்போர்ட்ல தெளிவா மென்ஷன் பண்ணிருக்கேன். ஏதாச்சும் பிரச்சனையாடி? இல்ல பிரச்சனை எல்லாம் இல்ல. அந்த கழுத்துக்கு பின்னாடி வந்து அந்த ஃபீட்டல் வரும் இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் ஹார்டா இருக்கு. மேபி கேஸ் வந்து சைல்டு வந்து அப்நார்மலா பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பயப்பட வேண்டாம், அது ரொம்ப அதிகமாலாம் இல்லை, பட் ஆனால் இட் இஸ் ஆர்டர். ஸோ அதனால நான் ரெக்கமெண்ட் டு டபுள் மார்க்கர் டெஸ்ட். நம்ம ஆஸ் யூஷுவல் டபுள் மார்க்கர் டெஸ்ட் எல்லாருக்குமே நம்ம ப்ரிஃபர் பண்றது தான், அதனால பிரச்சனை இல்லை. சரி எனக்கு நேரமாச்சு. ஓகேவா? நான் ரிப்போர்ட் ஸ்கேன் எல்லாமே வந்து நர்ஸ் கிட்ட கொடுத்துருக்கேன். மேம் வந்த உடனே அவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஃபர்தரா அவங்க கிட்ட எல்லாத்தையும் இன்ஃபார்ம் பண்ண சொல்லு. நீ எதுவும் சொல்லலையா அவங்க கிட்ட? இல்ல நான் சொன்னா பதட்டப்படுவாங்கன்னு சொல்லிட்டு நான் சொல்லல. இட் இஸ் நார்மல் தான். 1000 பேர்ல ஒருத்தவங்களுக்கு வரும், பட் இருந்தாலும் நம்ம வந்து கேர்ஃபுல்லா வந்து ஹேண்டில் பண்ணணும் இல்லையா, அதனாலதான். சார் கிட்ட வந்தோடனே இன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். சரி ஓகே. டேய் என்னடா மச்சான், என்னடா எதாச்சும் காஃபி எதுவும் வேணுமா? கவுசி எடுத்து சொல்லவா? காலுக்கு ஒத்தடம் குடுக்கறதுக்கு வெண்ணி வேணா எடுத்துட்டு வர சொல்லுவோம் மச்சான். சிரிக்காதடா, செருப்பாலே அடிப்போம் பாத்துக்கோ மச்சான். ஒன்று கல்லு சூதம் போட்டு இருக்க பேசுனா அதே கழட்டி வச்சுட்டு வந்திருக்கலாம்ல மச்சான். இது என்னடா பிச்சைக்காரக்கும் வரும்? வாய மூடிக்கிட்டு இருந்துரு. ஏன்டா இப்படி என் வாழ்க்கை கெடுக்கணுன்னே வருவியாடா? இதுல டிக்கெட் வேற போட்டு வந்திருக்கான், ஆளையும் மண்டையும் பெறேன். டேய் நான் என்னடா பண்ண? உன் வாழ்க்கைய நான் எங்க கெடுத்தேன்? நல்லா போய்கிட்டு இருந்த வாழ்க்கையை குடிச்சிட்டு போய் சண்டையை போட்டு நீயே கெடுத்துக்கிட்டு என்ன சொல்றியா? மண்டையை உடைச்சிரும் பாத்துக்கோ. ஆமா, இதெல்லாம் நல்ல வாய்க்கு வக்கனையா பேசு. ஏன்டா இப்படி பண்ற? அவ எனக்கு ஓகேன்னு சொல்ல வந்தாடா, அத போய் இப்படி கெடுத்து விட்டியடா. படுபாவி படுபாவி படுபாவி.
ஆமா, இவருக்கு ஓகே சொன்னாங்க, அதை நான் கெடுத்து விட்டுட்டேன். போடா இவனே. ஆமா, 2 பேரும் மாறி மாறி லவ் பண்ணுவாங்களாம். ஆனா 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்க மாட்டாங்களாம். காரையும் மூஞ்சில துப்பிடுவேன். அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். பேசுவடா பேசுவேன், இன்னும் பேசுவேன், இதுக்கு மேலயும் பேசுவேன். மூஞ்ச பாரு. உன்னை போயிட்டு ஏதாச்சும் ஐடியா பண்ணுடான்னு சொல்லிட்டு கேட்டேன் பாரு. என்ன முதல்ல செருப்பாலே அடிச்சுக்கணும்டா. மச்சான் ஒருத்தக்கால சூடா இருக்கு, வேணும்னா நான் வெளியே போய் செருப்பு எடுத்துட்டு வருவா. செருப்பு எடுத்துட்டு வந்து நீ அடி போ. மச்சான் உண்மையாவே அடிக்குவாடா. அமைதியா போயிருடா, டென்ஷன் பண்ணாத. சரி 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 சரி. நம்ம வேணா இன்னொரு பிளான் பண்ணுவோமா? ஆமாடா, ஒரு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு என் காலை உடைச்சிட்ட. இன்னொரு பிளான் பண்றேன்னு சொல்லிட்டு ஆளை க்ளோஸ் பண்ணலான்னு பாக்குறேன், அதானே? இல்ல நீ என்ன ஐடியால தான்டா வந்திருக்க பெங்களூர்ல இருந்து? மெனக்கட்டி எனக்கு டிக்கெட் போட்டு எனக்கு எம்ம மாதிரி வந்திருக்கியோ? இல்ல சொல்லுடா. அட போடா, உனக்கு உதவி பண்ணணும்னு வந்தேன் பாரு. நீ வேற. சரி, ஆரம்பத்துல எதுக்கு மேல பத்து சிரிச்சுக்கிட்டு இருந்த? மச்சான் வேண்டாம் மச்சான், விடுறா. சொல்லு மச்சான், வேண்டாம் விடுறா. இப்ப சொல்லுன்னு. இல்ல மச்சான், நீ மேல இருந்து ஒழுங்கா அத நினைச்சு பார்த்து சிரிச்சா மச்சான். மச்சான், ஐயோ மச்சான், என்ன விழுந்ததை நினைச்சு சிரிக்கவும் இருக்கவும் இல்ல மச்சான். அது எவ்வளவு மச்சான் உனக்கு மட்டும் இந்த மாதிரிலாம் நடக்குது? கரெக்டா ஏன் சிரிக்காதடா, எரும மாடு எரும மாடு. அவசரத்துக்கு பிறந்தவனே, உன்னாலதான்டா அவசரமா அதை கட்டு இதை கட்டுன்னு சொல்லிட்டு கடைசி என்ன மேல கட்டிடலான்னு பார்த்தல. டேய், நான் ஏன்டா அப்படி நினைக்கேன்? அப்படிலாம் இல்லடா மச்சான். நீ இன்னும் அந்த இமேஜினேஷன்ல இருந்து வரல, அப்படிதானே? செருப்பாலே அடிப்பேன். என்னடா மச்சான், உனக்கு நல்லது பண்றதுக்கு வந்தா நீ என்னன்னா இப்படிதான் பேசிக்கிட்டு இருக்க? போ மச்சான், எனக்கு மனசு ஒரே கஷ்டமா இருக்கு. மச்சான், ஒரு பிரியாணி ஆர்டர் பண்ணுவாமா? டேய், என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? சும்மா சும்மா என்ன வெறுப்பேத்தி பாக்குறியா நீ? மரியாதை கெட்டுரும் பாத்துக்கோ. டேய், ஒரு பொண்டாட்டியோட பிறந்த நாள் இன்னைக்கு ஒரு ட்ரீட் வைக்கல, அட்லீஸ்ட் ஒரு 100 ரூபாய் பிரியாணி கூட வாங்கி தர மாட்டேன் எனக்கு நீ? ஆ ஆமா, எல்லாத்தையும் முடிச்சு விட்டுட்டியே, அப்புறம் என்ன? இதுல ட்ரீட் வேற ஒரு கேடு உனக்கு. மரியாதை எந்த பேரு இல்லன்னு வச்சுக்கோ, எத்திக்கிட்டு மிதிச்சிருவேன். எப்படிதான் மச்சம் வருவேன்? நொண்டி நொண்டி வருவியா? என்ன பார்த்தா உனக்கு சிரிப்பா இருக்கு, அப்படிதானே? கரெக்டா சொல்ல வந்தடா. எங்க இருந்துதான் வருவியோ எனக்குன்னு கரடி பூந்த மாதிரி சிவ பூஜையில நடுவுல வந்து மொத்தத்தையும் எடுத்து விட்டுட்டேன். ஏன்டா அப்படி எனக்குன்னே வந்து தொலைகிற? ஒழுங்கு வரைக்கும் போய் தொலைப்ப எங்கேயாச்சும். வராது என்கிட்ட. மச்சான், உன் மனசு எனக்கு மட்டும்தான்டா தெரியும். நீ வராதுன்னு சொன்னாலும் என் பக்கத்துலயே இருடா மச்சான்னு சொல்ற மாதிரி கேக்குது ஆட்டோமேட்டிக்கா. கேக்கும். எனக்கு கூட இன்னொரு குரல்ல ஒண்ணு பண்ண சொல்லி கேக்குது, அதையும் பண்ணலாம்னு தான் இருக்கேன். யாருடா மச்சான்? என்னடா சொல்றாங்க அப்படி? என் மனசாச்சுன்னு நினைக்கிறேன். இவனை கொன்னுது, அப்பதான் உன் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு தோணுது அப்படின்னு சொல்லுது. அதான் அதை செய்யலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? டேய், என்னடா மச்சான் இப்படி பேசுற? என்னடா? காலு 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 காலு. என் உயிரை எடுக்காம போக மாட்டே நீ. டேய், தெரியாம தானே நடந்துச்சு. சிஸ்டர் பின்னாடி நின்னுட்டு இருந்தாங்கல்ல, அதான் இப்படி வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு திரும்பி பார்த்தேன். யாரா பின்னாடி நின்னுட்டு இருக்காங்கன்ட்டு பார்த்தா சிஸ்டரு. அதான் இப்படி திரும்பும் போது கால் தெரியாம பட்டுச்சு. ஆமா, கொஞ்சம் தானே பட்டுச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. டேய், இது என்ன பஸ்ல போகும்போது லேசா இடிச்சுட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோன்ற மாதிரியாடா? ஏற்கனவே அடி போட்டு கால் முறிஞ்சு போய் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எரும மாடு மாதிரி சேர வச்சு அழுத்திட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கியான் உன்ன. டேய், என்ன அப்புறம் திட்டிக்கலாம். சிஸ்டர் கூப்பிடுறாங்க பாரு, என்னன்னு கேளு. மவனே, உனக்கு இரு. சரிடா, எனக்கு அப்புறமா எதுவா இருந்தாலும் கொடு, இப்ப வேண்டாம். டேய், நீ தானடா ஏதோ இருக்குன்னு சொன்ன, அதுதான்டா சொன்னேன். உன்கிட்ட எல்லாம் பேசி என்னால ஜெயிக்க முடியுமா? என் புத்திய செருப்பாலே அடிச்சுக்கணும். வந்த முதல்ல உன்னை ஊரை விட்டு விரட்டி இருக்கணும். அதை விட்டுட்டு இழுத்து மடியில கட்டிக்கிட்டு இருக்க பாரு. என் புத்திய சொல்லணும். நீங்க பிஸியா இருக்கீங்களா? அப்படிலாம் இல்ல சிஸ்டர். இச்சி, என்ன அப்புறம் பேசிக்கலாம், சிஸ்டர் கிட்ட பேசு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்னாச்சு? இல்ல, கால் எப்படி இருக்குன்னு பாத்துட்டு போலாம் தான் வந்தேன். இப்போ ஓகேவா? இப்போ ஓகேதான். அப்புறம் இன்னைக்கு என்னுடைய பர்த்டே, அதான் தெரியுமே சிஸ்டர். ட்ரீட் எதனா வைக்க போறீங்களா என்ன? தயவு செஞ்சு வெளியே போறீங்க கொஞ்சம். சின்னடா மச்சான், எனக்கு கொஞ்சம் காஃபி வேணும், கவுசி எடுத்துட்டு வா சொல்லு போ. நான் இங்க இருந்து சொல்லவா? நீ ஒன்னும் கிழிக்க தேவையில்ல, இங்க இருந்து கிளம்பு. கத்தியா ஃபிகர் வந்த உடனே ஃப்ரெண்டு கழட்டி விடுற. மவனே, என்னைக்கு இருந்தாலும் நான் தாண்டா உனக்கு கடைசி வரைக்கும் பார்த்து இருந்துக்கோ. நீ கடைசி வரைக்கும் இருக்கிறன்னு சொல்லிட்டு கடைசியா என் உயிரை தான் எடுப்பேன்னு தெரியும். கிளம்பு. சரி, ஓகே. சிஸ்டர் ஏதோ ட்ரீட் வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். வெக்கமே இல்ல, உன் கூட பழக்கனா எப்படிதான் இருக்கும்? அதெல்லாம் தொலைச்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, ஓகே, நான் வெளியே வெயிட் பண்றேன். சிஸ்டர் பேசிட்டதுக்கு அப்புறம் கூப்பிட்டே வரேன். நீ வரவே தேவையில்ல, வெளியே போ. சரி, ஓகே மச்சான், நான் கிளம்புறேன். தயவு செஞ்சு போ. உட்காரு.
ஐயோ சாரி. பரவாயில்ல இருக்கட்டும், தெரியாம தானே பண்ணேன். டேய் அப்ப நான் மட்டும் தெரிஞ்சாடா பண்ணேன். டேய் நீ இன்னும் போலியாடா நாயே, ஒட்டா கிட்டுக்கிட்டு இருக்க. ஒட்டுலாம் கேட்கல மச்சான், காஃபி சொன்னியா, அத டீயா காஃபியான்னு கேட்கலான்ட்டு வந்தேன். நீயே சொல்ற காஃபி சொன்னன்ட்டு, அதுக்கப்புறம் என்னடா டீயா காஃபியா, செருப்பாளி அடிப்பேன் ஒட்டு கேட்டு. நான் வெளியே போடா. சாரி மச்சான், நீ கண்டினியூ பண்ணு. சாப்பிட்டியா மச்சான்? இன்னும் சாப்பாடு ரெடி பண்ணலடா. டேய் எந்த வந்தன்னு வச்சுக்கோ, கொண்டு வந்தா உன்ன. சிரிச்சா அழகா இருக்க. அது வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசலான்னு வந்தேன். எனக்கு எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இல்ல, அது வந்து உன்னுடைய வேலை விஷயம். நான் ஆதிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன். ப்ளீஸ், ரொம்ப நாள் ஆச்சு ரெண்டு பேரும் ஒன்னா உட்காந்து பேசி. வேற ஏதாச்சும் பேசலாமே. சின்ன பேசுறது. அது வந்து சின்ன பிள்ளைத்தனமா இந்த மாதிரிலாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு காலை உடைச்சிக்காம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க, சரிங்களா? நான் ஒன்றும் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்லாம் இல்லை உங்க லைஃப்ல. ஜஸ்ட் இப்போ இருக்கேன், நாளைக்கு இருப்பேனான்னு கூட தெரியல உங்க லைஃப்ல. அதுக்காண்டி இவ்வளோ ரிஸ்க்லாம் எடுக்க வேண்டாம். ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்க? கொஞ்சம் கேர்ஃபுல்லா நடந்துக்கோங்க எதுவா இருந்தாலும். யாரு சொன்னா இருப்பியா இருக்க மாட்டியான்னு சொல்லிட்டு? கடைசி வரைக்கும் நீ மட்டும் தாண்டி இருப்பேன் என் கூட. இதெல்லாம் நான் நிறைய கேட்டாச்சு. இந்த டைலாக்லாம் அடிச்சு விடுறது மட்டும்தான், சும்மா வாய் வார்த்தைக்காண்டி. சத்தியமா மனசுல இருந்து தாண்டி வருது. நம்பிட்டேன். சரி, ஹாஸ்பிட்டல்ல வச்சு கேட்டேன், எதுவுமே சொல்லவே இல்லையே. அத பத்தி ஏதாச்சும் பேசலாமா? அது வந்து அது இங்க பார் ஜெனிஃபர், உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எந்த அளவுக்குலாம் எக்ஸ்பிரஸ் பண்ண எனக்கு தெரியல. சத்தியமா சொல்றேன், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாதுன்னு தோணுது. இவனுக்கு அடிபட்டதுல ஏதாச்சும் மண்டை கிண்ட குழம்பிட்டான்னு நினைக்காத. இந்த விஷயத்த ரொம்ப நாளா சொல்லணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ எப்படி நினைக்கிறன்னு எனக்கு தெரியல. ஆனா நான் உன்னை லவ் பண்றேன். எப்பயுமே என் லைஃப்ல நீ மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் மாறிட்டான்னு நினைக்கிற. அப்படி இல்ல, ஒரு சுச்சுவேஷன்ல எனக்கு என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாம ஏதோ பண்ணிட்டேன். பட் ஆனா இனிமே கரெக்டா நடந்துப்பேன், அதுக்கு நான் கேரண்டி. இனிமே இந்த மாதிரி என்னைக்காச்சும் தப்பு பண்ணா கூட கண்டிப்பா உன்கிட்ட மன்னிச்சிருன்னு வந்து கேட்கவே மாட்டேன். ஏன்னா இந்த தப்பே நடக்கவே நடக்காது. ப்ளீஸ், லவ் யூ, ப்ளீஸ். நல்லா பேசுறீங்க. சத்தியமா சொல்லு, உன் மனசுல நான் இல்லைன்னு சொல்லி. இந்த டாபிக்க இன்னொரு நாள் பேசிக்கலாமே, இப்ப வேண்டாம்னு நினைக்கிறேன். வேற ஏதாச்சும் பேசலாம். சரி ஓகே, நீயே சொல்லு. நீ சொல்லு. நீயே ஏதாச்சும் சொல்லு. அது வந்து சரி ஓகே, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். நீ காஃபி கிட்டல. ஏய், நான் காஃபி எல்லாம் குடிக்க மாட்டேன்டி, தெரியாதா உனக்கு? அப்போ உன் ஃப்ரெண்டு கிட்ட கேட்ட? அவனை இங்க இருந்தா அனுப்புறதுக்காண்டி கேட்டேன், மத்தபடி எதுவும் இல்ல. காஃபி எல்லாம் வேண்டாம், நீ சும்மா கொஞ்ச நேரம் இங்க உட்காந்து பேசிக்கிட்டு இரு, அதுவே போதும். இல்லன்னா நான் கால் எடுத்துக்கிறேன், நீ படு, நான் உட்காந்து உன்னை பாத்துக்கிட்டு மட்டும் இருக்கேன். புரியல, பாத்துக்கிட்டு இருக்கியா? நானும் எங்கேயும் போக கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். நீயும் நைட் ஷிஃப்ட் பாத்துட்டு வந்திருக்க, நீயும் ரெஸ்ட் எடுக்கணும்ல. நீ படுத்துக்கோ, நான் உன்னை பாத்துக்கிறேன். என்னெல்லாம் நீங்க பாத்துக்க வேண்டாம், என்ன எனக்கு பாத்துக்க தெரியும். உங்களை மட்டும் நீங்க பாத்துக்கோங்க. உங்களையே பாத்துக்க முடியாம காலை உடைச்சிட்டு இருக்கீங்க, இதுல என்ன வேற நீங்க பாத்துக்கிறீங்களா? ஜெனிஃபர், ஜஸ்ட் ஃபார் ஃபன். சரி ஓகே, எனக்கும் டயர்டா இருக்கு, நான் கொஞ்ச நேரம் படுத்துக்கிறேன். சரி ஓகே. நீயும் ரெஸ்ட் எடுத்துக்கிறதுனா ரெஸ்ட் எடுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீ தூங்கு, நான் உன்னை பாத்துக்கிறேன். புரியல. இல்ல நீ தூங்கு, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சரி ஓகே. எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானும் நல்லா இருக்கேன். நிறைய பேர் ஹெல்த் எப்படி இருக்குன்னு இன்ன வரைக்கும் கமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. என்னால் சரியாக ரிப்ளை பண்ண முடியாதவங்களுக்கு இந்த வீடியோவில் ரிப்ளை பண்ணுறேன். நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்டுக்கெலாம் நான் வந்து ரிப்ளை கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த வாய்ஸ் ஓவர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெனிஃபர் கார்த்திக் லவ் ஸ்டோரிக்கு ரொம்பவே ஆதரவு கொடுக்குறீங்க, எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அது நிறைய பேர் பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, அந்த ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பார்த்தேன், ஜெனிஃபர் கார்த்தி லவ் ஸ்டோரி வந்து நல்லா இருக்கு, பட் ஆனால் ரெடியூஸ் அப்படின்னு போட்டிருக்கீங்க, வெரி சூப்பர் அப்படின்னு போட்டிருக்கீங்க. எனக்கு புரியல, ரெடியூஸ்னா வந்து கம்மி பண்ணுங்கன்னு சொல்றீங்களா? மோர்னு போட்டிருக்கீங்க. கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு வந்து அது புரியும். ஆக்சுவலாக அதில் என்ன இருந்துச்சுன்னா, ஜெனிஃபர் கார்த்திக் லவ் ஸ்டோரி சூப்பர்னு இருந்துச்சு, மோர்னு போட்டு ரெடியூஸ்னு போட்டிருக்கீங்க. அதுக்கு என்ன மீனிங்னு எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப கம்மி பண்ண சொல்கிறீங்களா இல்லை ரொம்ப அதிகமாக போட சொல்கிறீங்களான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து அந்த ஸ்டோரி ரொம்ப நல்லா இருக்குன்னு கேட்குறீங்க. ஜவ்வு மாதிரி இழுக்காதீங்கன்ட்டு ஒருத்தர் இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ஜவ்வு மாதிரி இழுக்கல, பட் ஆனால் அவங்களுடைய கான்வர்சேஷன்ல அழகா இருக்கிறதுனால நம்மளுடைய
ஃபியூச்சர் இல்லை பாஸ்ட்ல வந்து நம்மளுக்குன்னு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும். நம்மளுக்கு எப்படி இருந்துச்சு அந்த லவ் அதெல்லாம் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் அந்த கேரக்டர் வச்சிருக்கேன். எல்லா ஸ்டோரியுமே முடிக்க முடியாதுல்ல, அதனால தான் கூடிய சீக்கிரத்தில் அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிடறேன், கவலைப்படாதீங்க பிரதர். இன்னொருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, எப்படி போடணும்னு மட்டும் கேட்குறீங்க ஆனால் அதை பண்ணவே மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் எப்படி போடணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க, என்னால் முடிஞ்சால் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன் என்னோட ஸ்டோரியில். என்னோட ஸ்டோரிக்கு எந்த பேக் ஃபயரும் வராத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவு எஃபெக்ட் போட்டுட்டு தான் இருக்கேன். மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சண்டையாக போக வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. அதை மைண்டில் வச்சு தான் வந்து இப்படி லவ் ஸ்டோரி அப்புறம் ஹாஸ்பிட்டலில் நடக்கிறது டே இன் மை லைஃப் அந்த மாதிரி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுவும் போராக இருக்குது அப்படின்னா எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக கமெண்ட் பண்ணீங்கன்னா எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏதாச்சும் தப்பாக பேசியிருந்தா சாரி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி. நாளைக்கு பார்க்கலாம் வாங்க.